நிர்மலா சீதாராமன் அவர்களும் எல்முருகன் அவர்களும் வந்தார்கள், மக்களை சந்தித்தார்கள், ஆறுதல் சொன்னார்கள். அது சரி. ஒரு அரசியல் கட்சி பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் சொன்னது சரி. எல்லா கட்சியும் போனோம், அது மாதிரி அவங்களும் வந்தாங்க. எதுக்காக ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி போடுறாங்க? இப்போ அவங்க வாலண்டரியாக உள்ள நுழைஞ்சி ஒரு மூக்க நுழைச்சி ஒரு குழப்பத்தை உருவாக்க முயற்சிக்கிறாங்க. வலிந்து இங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியர் அப்படின்னு அதை பிராண்ட் பண்ண பார்க்குறாங்க. எப்படி 10 நிமிஷத்தில் ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னு கேள்வி கேட்குறாங்க. இதெல்லாம் எவ்வளோ அரசியல் அறியாமல் எழுப்புகிற கேள்வி இது. 10 நிமிஷத்தில் வந்தால் பாராட்டத்தானே செய்யணும். அமைச்சர்கள்லாம் ஏன் வந்தான்னு கேட்குறாங்க. அமைச்சர்கள் வந்தாங்கனாக்க பொறுப்புணர்வோடு வந்தாங்க. அமைச்சர்கள் வந்ததில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? முதலமைச்சர் ஏன் நள்ளிரவில் வந்தாருனாங்க. அவ்வளவு பொறுப்புணர்வோடு இருக்கிறாரு, தூக்கத்தை கூட பொருட்படுத்தாமல் கிளம்பி நள்ளிரவில் வந்திருக்கிறாருன்னா பாராட்ட தானே செய்யணும். நான் உங்களை கடுமையாக விமர்சித்தாலும் என் தொண்டர்கள் இறந்து போன நேரத்தில் நீங்கள் நள்ளிரவு நேரத்தில் போய் என்னுடைய பாதிக்கப்பட்ட தொண்டர்களுக்கு ஆறுதல் சொன்னதுக்கு நன்றின்ல சொல்லணும் விஜய். உங்களுக்கும் எங்களுக்கும் இடையில் அரசியல் முரண் இருந்தாலும் பகை இருந்தாலும் கூட அதையெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாமல் எந்த கட்சி தலைவர் தன் தொண்டர்கள் சாக வேண்டும் என்று விரும்புவார்கள் என்று கேள்வி கேட்ட முதல்வரை இதெல்லாம் நீங்கள் பார்க்காம இப்படி சொல்லியிருக்கிறீங்க பெருந்தன்மையோட அப்படின்னு விஜய் பாராட்ட தானே செய்யணும். பாஜக அவரை கையில் எடுத்துக்கிறதுக்கு பகிரத முயற்சிகளை மேற்கொள்கிறது. அவருக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, அவர்கிட்ட ஒரு கிரிமினல் இன்டென்ஷன் இருக்குதுன்னு நான் சொல்ல வரல. அவர் இந்த சதிகார சூழ்ச்சிக்கார அரசியல் சக்திகளிடம் சிக்கி அவர் இது போன்ற பல நெருக்கடிகளை சந்திக்க நேரும். அதிலிருந்து அவர் விடுபட வேண்டும், சுதந்திரமாக இருக்க வேண்டும், சுதந்திரமாக அவர் சிந்திக்க வேண்டும், சுதந்திரமாக அவர் செயல்பட வேண்டும். இது என்னுடைய வேண்டுகோள். மாநில அரசுக்கு பொறுப்பு இல்லைன்னு நம்ம சொல்ல வரல, காவல்துறைக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்ல வரல. அதுதான் இராணுவத்தை இப்போ நம்ம மாநில அரசை தாண்டி தான் மற்ற இப்போ இவங்களா விஜய் கேட்கல, அவங்களா பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஒய் பாதுகாப்பு யாரும் ரெக்கமெண்ட் பண்ணலை, அவங்களா பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இதுக்கு என்ன காரணம்? அவருடைய சக்தியை அவருக்கு ஒரு பெரிய பாப்புலர் ஹீரோ, அவருக்கு எந்த ஆபத்தும் ஏற்பட்டக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கல்ல. அப்போ நீங்கள் அந்த மாதிரி அங்கே அவர் கூடுற இடத்துல லட்சக்கணக்கான பேர் கூடுறாங்க. நீங்கள் மிலிட்டரியை கொண்டு துணை இராணுவ படையை கொண்டு இறக்குங்க, பாதுகாப்பு கொடுங்க. உங்களை யார் கொடுக்க நான் சொல்கிறா? திரிபுவாதம் செய்வதில் உலகத்திலேயே கெட்டிக்காரர்கள் பாஜகக்காரர்கள் தான். அவங்க எல்லா தளங்களிலும் திரிபுவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாத்துராம் கோட்சேவை தேசபக்தர் என்கிறார்கள். RSS இயக்கம் இந்த தேசத்தை கட்டுமானம் செய்வதற்கு பெரிய பங்களிப்பு செய்த இயக்கம் என்று அஞ்சல் தலை வெளியிடுகிறார்கள். இதெல்லாம் திரிபுவாதம் தானே. RSS இயக்கத்திற்கும் இந்திய தேச விடுதலை போராட்டத்திற்கும் என்ன சம்பந்தம்? RSS இயக்கம் தேச விரோத இயக்கம்னு பலமுறை தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம். இவங்க வரலாற்றை திரிக்கிறார்கள். சிந்துவெளி ஹரப்பா நாகரிகத்தை திராவிடர் நாகரிகம் அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. இல்லை இது ஆரிய நாகரிகம், சரஸ்வதி நதிங்கிற நதி அங்கே ஓடிச்சு, அதுக்கு ஆதாரம் இருக்குது அப்படின்னு திரிபுவாதம் செய்கிறாங்க. RSS இயக்க வரலாற்றை கொண்டு போய் பள்ளி மாணவர்கள் பாடத்திட்டத்தில் இணைக்கிறாங்க. உலகத்திலேயே திரிபுவாதிகள் அப்படிங்கிற பட்டியலில் முதலிடம் பெறக்கூடியவர்கள் பாஜகவினர். இங்கேயும் அவங்க திரிபுவாதம் செய்கிறாங்க. அவ்வளவுதான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.